அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க யூடியூப் சேனல். ஃபேஸ் தெரியுதுன்னு இருக்கா மேலே ஃபோன் தெரியுதுண்ணா. எப்படி தெரியும் போகுது? கண்ணாடினால தெரியுது. அடிக்க அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணலாம்? இதுவும் தெரிய மாட்டேங்குது. முடிய பிடிச்சதாவது எதுக்கு கூட. ஓ இப்படி வைக்கணும். இப்போ அப்படியே வைக்கணும். அண்ணன் தெரியுது. ஓகே இதுதான் பண்ணுறேன். நம்ம சேனல் தான். ஓன் சேனல். பின்னாடி நட்டாலும் முன்னாடி நட்டாலும். இது நீயே சேனல் இது பண்ணுறீங்க? அதெல்லாம் ஆரம்பிச்சு 1 மாதம் ஆகுது. எப்போ ஆரம்பிச்சு 1 மாதம் ஆகுது. இந்த சொல்கிறேன் அதிக அப்பா காசு தெரியுமா? வியூஸ் பொறுத்து எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுபடி கணக்கு. ஒரு வருஷத்துக்கு அது காசு ஆயிடும். இல்லை 10 பேர் பார்த்தா 1 ரூபா. 100 பேர் பார்த்தாங்க. 100 பேர் பார்த்தாங்கன்னா 10 ரூபா. 1000 பேர் பார்த்தாங்க 1 ரூபா. அப்படியே ஒரு 0 கம்மி பண்ணிக்கிறோம். காசு இதோ சொல்லி அப்படிங்கிறா. இது என்ன சேனல் நேமா? ஈகிள் முத்து. வந்துடும் காசு. நாளைக்கு வரும். நேற்று கடை இருந்தது. கேட்டேன். நேற்றே வரலன்னு நினச்சேன். அப்புறம் இந்த நாள் இருந்தாங்களா, புது வருஷம் வெட்டக்கூடாதுட்டாங்க. எங்க பண்ணுறா? எங்க பண்ணியா? கோயிலுக்கு செஞ்சு பண்ணிக்கியா? செஞ்சு பண்ணிக்கா? அங்கே கோயில் முருகு கோயிலுக்கா? அப்போ காசு ஏறும் போது உனக்கு முடி வர்ற காசு அதுலேயே சமைச்சு விட்டுது. அது 1000 பேர் பார்த்தாங்கன்னா அந்த 100 ரூபா வந்துடும். அவ்வளோதான்.
அதுக்கு வேலை போயிட்டு ஒரு வாரத்தில் கற்றுட்டு இருக்கலாம் அந்த ஐடியாலாம். இதெல்லாம் ஒரு மாசமா இருக்குண்ணா. இந்த 30வது நாள் இன்னைக்கு 30வது நாள். நாளைக்கு வந்து காசு ஏறும். எதுவும் வீடியோ போட்டுருக்கியா? கோயில் தான். இல்லை வீடியோ எல்லா கோயிலும் போட்டேன். கோயிலில் வீடியோ எடுத்துருக்கா? அது போய் பார்க்கணுங்களா? ஒவ்வொரு வீடியோ வீடியோ எடுத்துருக்கியா? வீடியோ எடுக்கணும் கோயில். அப்புறம் ஒரு 4 ஊர் கோயில் போட்டேன். எதுவுமே வருது அதெல்லாம் 1000 பேருக்கு மேலே போயிருக்காங்க. 15,000 பேர் பார்த்துருக்காங்க இன்ன வரையும். அது எவ்வளோ வெட்டி வந்து 1500. அதான் ஒரு வருஷம் 1500 சம்பாதிச்சேன். ஃபோன் இருந்து இதே பார்த்துக்கலாம், இதே சம்பாதிக்கலாம். 1500 வரைக்கும் 2000 முடியும். 1500. எப்படி சின்ன ஃபோன் இருக்கா? புரியல. காசு எப்படியா இருக்கும் உங்களுக்கு? அக்கௌண்ட் நம்பர் போட்டியா? அது போட்டிருந்தோம். அக்கௌண்ட் நம்பர் போட்டிருந்தோம். அந்த நம்பர் வந்து பேங்க்கில் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நம்ம ஃபோன் நம்பர். ஆமாம், அது பேங்க்கு கூட சேர்த்துருணும். அதனால பேங்க் கூட சேர்த்துக்கணுமா? அக்கௌண்ட் நம்பர் சேர்த்துட்டா காசு இந்த ராகுல் பண்ண வீடியா? கடை வச்சிருக்கீங்களா? அப்படி வெட்டுறதுலாம் போடலாம். மாடல போடலாம் இல்லையா? நம்ம செல்லு செல்லு இருக்குது, அந்த காய் போடுறது ஒர்க் அதிகமாக இருக்கும். வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், மியூசிக் ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்புறம் பப்ளிக்கு சேவ் பண்ணணும். நிறைய இருக்குதாங்க. ஒரு 4-5 வேலை இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அப்லோட் ஆகிடும் வீடியோ. அப்புறமேட்டு இப்போ பார்க்கணும் எல்லாரும். அது ப்ரைவேட்டில் தான். அப்புறம் அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்கும், பப்ளிக் மாற்றணும். சும்மா வந்து காசு மொத்தம் கட்டிக்கிட்டு எடுத்து இது தூக்கி எடுத்து எல்லாம் கொஞ்சம் போட்டோ அடிச்சு எதுவுமே சம்பாதிக்கு தான். 10 பேர் பார்த்தாங்கன்னா அவங்க காசு செய்கிறாங்க. அது 8 தடவை பார்க்கணும், 10 தடவை காசு செய்கிறாங்களா? ஒரே வீடியோவா? அப்படியே வியூஸ் தான் கணக்குண்ணா. இப்போ 1500 பேர் பார்த்து 15,000 பேர் பார்த்துருக்காங்களா? எனக்கு 1500 ரூபாய் ஏறி இருக்கும். அது வியூஸ் தான் கணக்கு. ஓ, வியூஸ் தரலையா? வியூஸ் பார்க்குறது. 10,000 20,000 பார்த்தாங்கன்னா ஆமாம், அதுதான் காசு. ஆமாம், அதிகம் போட்டு அது அதிகமாக தான். அதுக்கு அதிகமாக நம்ம வீடியோ போடணும். 3 சேனல் வச்சுருக்கேன். ஒன்று ஹாலிவுட்டுக்கு, ஒன்று கோயில், இதே மாதிரி முடி வெட்டுறது, இதெல்லாம் ஒரு சாப்பாடு. 3 சேனல் வச்சுருக்கேன். 3 சேனலா? 3 காசு வருமா? 3துலேயும் சேர்த்து தான் 15,000 பேர் பார்த்துருக்காங்க. ஒரு இதாக இருந்தால் ஒரு 5,000 பேர் தான் வந்துருக்காங்க. வீட்டுக்கு நம்ம செலவுக்கு தான். வீட்டுக்கு நம்ம செலவே தான் போகுங்க. மாதம் 2,000 ரூபா. வீட்டுக்கு எங்கே போகுது? டீ குடிப்பேன், ட்ரெஸ் எடுப்பேன், ஏதோ வாங்கி சாப்பிடுவேன், நோட் புக் வாங்குவேன். வீட்டில் கேட்காத நம்மளே பார்த்துக்கிறது.
திரும்பி காசு போடுறது எல்லாம் செய்யும். எப்படி தோசை வருது வடிஞ்சிட்டு அது யூடியூப் பார்த்துட்டே இருப்போம்ல, சரி நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், நம்மளுக்கு ஃபோன் பற்றி எல்லாமே தெரியுமே அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். சரி நல்லது இருக்குதா வீட்டில் பார்த்து வீடு கேட்கல இதே மாதம் 1000 ரூபா ஆமாம் 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இப்போ 1500 ரூபா ஏறி இருக்கா, அப்புறமேட்டு நம்ம வீடியோ பார்க்கலினாலும் மாதம் 1500 ரூபா வந்துகிட்டே இருக்கும். பரவாயில்லையே, வியூஸ் ஏற ஏற அதிகம் சேர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் இப்போ 1500 ரூபா வருது, அடுத்த மாதம் அதிகமாக பார்த்தாங்கன்னா அதிகமாக வரும், இல்லைன்னா அதே காசே வரும். பரவாயில்லையே, அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குல்ல. ஃபோனை பற்றி தெரிஞ்சாதான் சரி முடியல, காசு வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் போடுறோம், வேற அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஐயோ அவனும் சம்பாதிச்சு போயிடுவானுங்க வீட்டில் சும்மா வந்துட்டு. அந்த அளவுக்கு வேலை இருக்குது. வேலை தான் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஃபோனை பற்றி எல்லாமே தெரியும். ஃபோனே செய்வேன், ஃபோன் செய்வேன், எக்ஸல் செய்வேன், பைக்கு அதுவும் செய்வேன். ஃபோன் செய்வியா? அது ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நானே செஞ்சுருவேன். ஆமாம் பழைய ஃபோனே ரெடியா? அது சார்ஜ் ஏற்படுது என்னது இல்லை, பின்னு தான் நான் மாற்றணும். உள்ளார இருக்கிற பின்னை சார்ஜ் ஒயர் போடுறீங்களா, ஃபோனுக்குள்ளார பின்னு இருக்கும், அந்த பின்னு மாற்றணும். 800 ரூபா 850 ரூபா வரும். அப்படியே நல்லா இருந்தது. கீழே ஒன்று டிஸ்பிள் போல டிஸ்பிள் போட்டுருக்காங்க. என்ன தெரியும், சார்ஜே இல்லையா? பின்னு மாற்றணும். மாற்று தெரியும். கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 800 ரூபா 850 ரூபா சொல்லுவாங்க, பின்னு மாற்றிக்கலாம். நீ பண்ணே நம்ம அது ஆன்லைனில் ஆர்டர் தானே பண்ணணும். அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஒரு 700 ரூபா வரும். அது அவங்க செய்கிறதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா கூலிவாங்க. அவ்வளோதான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 750 ரூபா 700 ரூபா வரும் அது வேலை. இப்போ வந்து அது கழட்டி மாட்டுறதுக்கு நம்மளுக்கு அது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அந்த ஸ்க்ரூவு அது கழட்டுறாங்களே, அது அந்த பொருள்லாம் தேவைப்படும், ஆயில் தேவைப்படும், திரும்பி அதை ஒட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் தேவைப்படுமா. சரி சரி. இப்போ அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஃபோன் நம்மளே செய்கிறோம்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம். எப்படி அதெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் அண்ணன் அந்த வேலை தான் பார்க்குறான். ஓ சரி. உங்கள் பெருமா பையன் ஃபோன் செய்கிற வேலை, ஃபோன் கடையில் இருக்கான். உங்கள் பெருமா பையனோட ஃப்ரெண்டு வந்து எக்ஸல் செய்கிறான், அதனால தெரியும். கற்றுக்கிட்டேன். ஆமாம். பின்னாடி அந்த வீ மட்டும் கொடுனா. சரி போதுங்களா? ஓகே ஓகே. கடை கஸ்டமர் அதிகமாக வராங்களா? வரும் வரல ஒன்றும் ஒரு நாளைக்கு 10 பேர் வர மாட்டாங்க. அதான் வரும். அவ்வளோதான். நேற்றுலாம் அவ்வளோதான். கடையை கொஞ்சம் பிரபலப்படுத்தணும். இந்த இடத்துல இருக்கு, இதேமாரி டிஸ்கவுண்ட்டு அதேமாரி ஏதோ பிரபலப்படுத்தினா தான் வருவாங்க. ஒரு 10 பேருக்கு வெட்டுறோன்னா ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக வெட்டுறோம், அதேமாரி டிஸ்கவுண்ட் பண்ணணும். 10 பேர் வேணும் அவ்வளோ வெட்டணும். ஓட்டு தேவை சரிங்களா? 10 பேருக்கு வெட்டினா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்குமோ அதேமாரி. அதே மாதிரி கிஃப்ட்டு இதே மாதிரி எதாவது சொன்னால் அதுவும் ரெஸ்ட் பண்ணுங்க. அது அப்படி இல்லைண்ணா, இப்போ ஒரு 1000 கஸ்டமர் வராங்களா, அட்ரஸ் நேம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சும்மா குழுக்கள் போட்டு பார்த்து ஒரு 2-3 பேர்த்துக்கு அப்படி பண்ணலாம்ல. நான் பெருசான கடை ஓப்பன் பண்ண போகிறேன். பேக்கரி காலைல டீ கடை, மதியானம் பிரியாணி, நைட்டு பானிபூரி, அப்படியே ஸ்வீட் ஸ்டால் பின்னாடி இருக்கும். ஐடியாவே பயங்கர காலேஜ் போய்க்கிறா இல்லை 12th
முடிச்சுட்டா வைக்க போறியா? 12th முடிச்சுட்டு இப்போ யூடியூப்ல இன்கம் வருதா, அதை வச்சு கடை ஓப்பன் பண்ணுவேன். அதுக்காக செஞ்சே ஓகேங்களா? கடை ஓப்பன் பண்ணிட்டா அந்த காசு வருமானத்தை வச்சு வீடு கட்ட வேண்டியதான். அண்ணன் என்ன பண்ணுறாரு? பெருமா பையன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் ஒரே ஆள் தான். எங்கள் பாப்பா ஒன்று நான் வீட்டில் 11th நான் 12th. ஆயிடுச்சு வரல. அங்கெல்லாம் ஆவர காரியம் பண்ணது அவங்க நம்ம நேரத்துக்கு அவங்க உள்ளவரா சும்மா காசு தருவா. சும்மா போனால் 500 ஆளுக்கு 500 தருவாங்களா? சும்மா ஒருத்தரும் அப்படி வெயிட் பண்ணி செஞ்சதுன்னா இங்கே ஒன்றும் வேலை இருக்காது. கண்ணில் அந்த குரு தருவா. உட்காரு உட்காரு. 3 போட்டுருங்க, 2 தான் இருக்குது. 2 பார்த்ததா? அது இந்த ரவுடி மாரி இருக்குது. 3 போட்டால் அவளுக்கு இருக்குது. எந்த பக்கம் நல்லா இருக்கும்? நீ சொன்னாதான் போடுவோம். எந்த பக்கம் போடுவோம்? தெரியலையே. அந்த மேலே இங்கே பாருண்ணா, இது கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்குது. லைட்டாக இது இது மேலே ஏற்றுனாப்பில் இருக்குது லைட்டாக. இது ஒரு நிமிஷம் தச்சோம். சரி நன்றி.